அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சரிங்களா, நம்ம இப்போ இரண்டாவது இயலில் இருக்கக்கூடிய கற்கண்டு இலக்கண பகுதியை பார்க்க போகிறோம். சரியாம்மா? எப்பயுமே இலக்கண பகுதியை நல்லா படிச்சிட்டிங்கன்னா எப்பயுமே பயனுள்ளதாக இருக்கும். பெயர்ச்சொல் பக்கம் எண் 36. சரியாப்பா? எல்லாரும் புத்தகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. தெரிஞ்சது தான், சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம படித்தது தான். இதை கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறோம். பெயர்ச்சொல் வினைச்சொல் இதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பெயர் சொல்னா பெயரை குறிக்கக்கூடிய சொல் பெயர்ச்சொல். வினைச்சொல்னா நம்ம செய்யக்கூடிய செயல்களை குறிக்கக்கூடிய சொல் தான் வினைச்சொல். பெயர் சொல்னா பெயரை குறிக்கக்கூடிய சொல், வினைச்சொல்னா நமக்கு செய்யக்கூடிய செயல்களை குறிக்கக்கூடிய சொல். எப்பயுமே நம்ம சொல்லும் போது தெரிஞ்ச மாதிரியே இருக்கும், ஆனால் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்து சொல்லும் போது தான் இன்னும் நமக்கு தெளிவுபடும். அதனால நல்லா கவனிங்க. ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். இதுதான் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா சாந்தி, வகுப்பறை. சாந்திங்கிற ஒரு பெயர், அதனால பெயர்ச்சொல். வகுப்பறைனா ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு பெயர். சித்திரை ஒரு மாதத்தை குறிக்கக்கூடியது. கண் ஒரு உறுப்பை குறிக்கக்கூடிய. கதிரவன் ஒரு இயற்கையான ஒரு பொருளை குறிக்கக்கூடிய. சந்திரன் இதுவும் இயற்கையை குறிக்கக்கூடிய. இப்ப இதெல்லாம் ஒரு இதோட பெயர். அப்ப இதெல்லாம் என்னது? பெயர் சொல். இப்போ உங்க பெயர் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், உங்க பெயரை சொல்லிப்பாங்க, அது பெயர் சொல். இதே உங்க கையில இருக்கக்கூடிய பேனா, பென்சில், இது எல்லாமே என்னது? ஒரு பொருளோட பெயர். ஒரு இடத்தையோ ஒரு காலத்தையோ எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு பெயர் தான் என்னது? பெயர் சொல். புரியுதாப்பா? அடுத்து ஒரு செயலை வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல். நம்ம செய்யக்கூடிய செயல்களை என்னன்னு சொல்றாங்க? வினைன்னு சொல்றாங்க. அதை குறிக்கக்கூடிய சொல் தான் என்னது? வினைச்சொல். ஓகேவாப்பா? ஓடினான், விழுந்தது, எழுதினான், இது எல்லாம் நமக்கு செய்யக்கூடிய செயல்கள். நடனமாடினான், நீர் பருகினான். இப்ப நீர்ங்கிறது என்னது? ஒரு பெயர்ச்சொல். பருகினான்ங்கிறது என்ன? வினைச்சொல், நம்ம செய்யக்கூடிய செயல். புரியுதா? இப்ப இதுக்குரிய தொடர்கள்ல கவனிங்க. ராமன் பாடம் படித்தான். இதுல ராமன்கிறது பெயர்ச்சொல், பாடம்ங்கிறது பெயர்ச்சொல், படித்தான்ங்கிறது செயலை குறிக்கக்கூடிய வினைச்சொல். ஓகேவாப்பா? பாருங்க, இத்தொடரில் ராமன் பாடம் பெயர்ச்சொல், படித்தான்ங்கிறது வினைச்சொல். மாடு புல் மேய்ந்தது. மாடுங்கிறதும் பெயர்ச்சொல், புல்லுங்கிறதும் பெயர்ச்சொல், மேய்ந்ததுங்கிறது செயல். அப்ப செயல்ங்கிறது மேய்ந்ததுங்கிறது வினைச்சொல். புரியுதாப்பா? இதைத்தான் கொஞ்சம் தெளிவாக கொடுக்கும். ஒன்றன் பெயரை குறிப்பது பெயர்ச்சொல், ஒரு செயலை குறிப்பது வினைச்சொல். இது தெரிஞ்சுக்கோங்க. கற்பவை கற்றபின் ஒரு சொல்லை படித்தவுடன் அது பெயர் சொல்லா வினை சொல்லா என பகுத்து அடையாளம் காண்க. நாம் பேசும் தொடரில் எது பெயர்ச்சொல் வினைச்சொல் என கூறுக. பத்தியை படித்து அதில் உள்ள பெயர்ச்சொல் வினைச்சொற்களை அடிக்கோடிட்டு அடையாளம் கண்டு கூறுக. நம்ம ஒரு பத்தி கொடுத்தாங்கன்னா அதுல இருந்து பத்தினா ஒரு பேராகிராஃப். ஓகேவா? இப்ப நீங்க என்ன பண்ணுனா ஒரு நோட் எடுத்து இயல் 2ல இந்த கற்கண்டு பகுதியை பெயர்ச்சொல் வினைச்சொல் நீ தலைப்பு போட்டுக்கணும். நான் கற்கண்டுன்னு போட்டிருக்கேன், அடுத்து பெயர்ச்சொல் வினைச்சொல்னு எழுத மறந்துருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்க, பெயர்ச்சொல் வினைச்சொல்னு தலைப்பு போட்டு விடையலின்னு எழுதிடணும். சரியாப்பா? வினைச்சொல் விடையலி. பெயர்ச்சொல் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு உடன் எழுதுக. விடை ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு சாந்தி, வகுப்பறை, சித்திரை, கண், கதிரவன், சந்திரன். இதை எழுதிருங்க. அடுத்து வினைச்சொல் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு ஒரு செயலை வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு ஓடினான், விழுந்தது, எழுதினான். ஓகேவா? இது எல்லாத்தையுமே எழுதியாச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த பகுதிக்கு போகலாம். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். கீழ்காணும் சொற்களை பெயர்ச்சொல் வினைச்சொல் என வகைப்படுத்துக. பாடினால் இது செயலா பெயரா? சொல்லுங்க. பாடினால்ங்கிறது செயல். அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? வினைச்சொல்ல எழுதிடணும். வருணன், வருணன்கிறது ஒரு பெயரை குறிக்கும் சொல். அப்ப இங்க வந்துடணும். எழுதினான், எழுதினான்ங்கிறது செயல். அப்ப எங்க வரணும்? உங்களுக்கு வினை சொல்ல வரணும். அடுத்து வரைந்தாள், வரைந்தாள்ங்கிறது எங்க வரணும்? அது செயலை குறிக்கும் சொல். அப்ப வினை சொல்ல வரணும். இசைவாணி அப்படிங்கிறது பெயர் சொல், இங்க எழுதணும். உண்டான், உண்டான்ங்கிறது செயலை குறிக்கும் சொல். அப்ப இங்க எழுதணும். கண்ணன் பெயர் சொல், இங்க எழுதணும்.
சம்சுதீன் பெயர்ச்சொல். ஜெனிஃபர் பெயர்ச்சொல். கட்டினார் இது செயல். ஓடியது, ஓடியதுங்கிறது செயல். முயல்ங்கிறது பெயர்ச்சொல். சரியாப்பா? இதை உங்க புத்தகத்துல எழுதிருங்க. பின்வரும் தொடர்களில் உள்ள பெயர்ச்சொல் வினைச்சொல் எடுத்து எழுதுக. நீங்க என்ன பண்ணணும்னா பெயர்ச்சொல்னு போட்டுட்டு இங்க வினைச்சொல்னு போட்டுருங்க. அடுத்து ஒரு கோடை பிரிச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா பெயர் சொல்லலாம் எடுத்து எழுதணும், வினைச்சொல்லாம் எடுத்து எழுதணும். பெயர் சொல் இது மயில்ங்கிறது என்னது? பெயர்ச்சொல். தோகைங்கிறது வினை பெயர்ச்சொல். தோகைங்கிறது பெயர்ச்சொல். விரித்து ஆடியது, விரித்துங்கிறதும் ஆடியதுங்கிற வினைச்சொல். வாணி கட்டுரை ரெண்டுமே பெயர்ச்சொல். எழுதினாங்கிறது வினைச்சொல். இளம்பிறை உணவு சமைத்தாள், இளம்பிறையும் உணவும் பெயர்ச்சொல். சமைத்தாள்ங்கிறது வினைச்சொல். ஆதிரை மரக்கன்றை நட்டாள், ஆதிரை மரக்கன்று இது ரெண்டுமே என்னது? பெயர்ச்சொல். நட்டாங்கிறது வினைச்சொல். சரியா? அடுத்து கொத்தனார் வீடு கட்டினார், கொத்தனார் வீடு ரெண்டுமே என்னது? பெயர்ச்சொல். கட்டினாங்கிறது வினைச்சொல். சரியா? இங்கே ஆல்ரெடி கோடு இருக்கிறதுனால நீங்க இதுல எடுத்து எழுதுனா போதும், தனியா கோடு போட வேண்டாம், இதுல எழுதிக்கோங்க. சரியாமா? அடுத்து கதையில் வரும் பெயர் சொல்களையும் வினை சொற்களையும் பட்டியலிடுக. இதுல இருக்கிறதுல மேல என்ன பண்றீங்க? பெயர் சொல் வினைச்சொல்ங்கிறத இது பண்ணும். இது ஃபுல்லாத்தையும் நீங்க பண்ணிடுவீங்களா? ஒரு தடவை வாசி விட்டுறேன். காட்டில் புலி ஒன்று மானை வேட்டையாட துரத்தியது. மான் தன் உயிரை காத்து கொள்ள வேகமாக ஓடியது. மானை துரத்தி செல்லும் போது வேடன் விரித்திருந்த வலையில் புலி சிக்கி கொண்டது. வேடன் வலையில் சிக்கிய புலியை கூண்டில் அடைக்க முயன்றான். அப்பொழுது புலி வேடனை பார்த்து, என்னை கூண்டில் அடைக்காதே, விட்டுவிடு, நான் ஓடி போய் விடுகிறேன் என்று கெஞ்சியது. அதற்கு வேடன், அதெல்லாம் முடியாது என்று கூறினான். உனக்கு இரக்கமே இல்லையா? என்னை ஏன் துன்புறுத்துகிறாய் என கேட்டது புலி. அதற்கு வேடன், நீ ஏன் மானை துரத்தினாய்? உனக்கு ஒரு நீதி, எனக்கு ஒரு நீதியா என கேட்டான். புலி அமைதியாய் இருந்தது. சரியாப்பா? இது காடுங்கிறது பெயர்ச்சொல், புலிங்கிறது பெயர்ச்சொல், ஒன்றுங்கிறது பெயர்ச்சொல், மானுங்கிறது பெயர்ச்சொல், வேட்டையாடங்கிறது என்னது? செயல். அப்ப வேட்டையாடும் துரத்தியது என்னது? வினைச்சொல். மான்கிறது திரும்பி பெயர்ச்சொல். தன் உயிரை காத்து கொள்ள வேகமா ஓடியது. இப்ப ஓடியது வந்துருவோம். ஓடியது வினைச்சொல். சரியா? செயல் பெயர்ச்சொல் வினைச்சொல்லும் தனித்தனியா நம்ம பிரிச்சு எழுதுறோம். இப்ப வேற எதுவும் சந்தேகம் இருந்தா கேளுங்க. நம்ம இப்ப இன்னைக்கு பார்த்திருக்கிறது பெயர் சொல்லும் அதுல இருக்கக்கூடிய மதிப்பீடு பகுதியும் பார்த்திருக்கோம். ஓகேவாப்பா? புரிஞ்சு படிங்க. இந்த இதுக்குரிய கொஸ்டின் ஆன்சர்ஸை எழுதிருங்க. நான் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ் இப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இது எழுதிருங்க. ஓகேவாப்பா? நன்றி, வணக்கம்.